ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எவ்ரி ஒன். திஸ் இஸ் சரவணன், டபுள் யுனிவர்சல் கிரவுன் டைரக்டர். இந்த வீடியோவில் நம்ம எப்படி புதுசாக டவுன்லைன் ஆட் பண்ணுறது, நமக்கு கீழே எப்படி புதுசாக வந்து வெஸ்டேஜில் புது டிஸ்ட்ரிபியூட்டர் ஆட் பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம மேலே டாப் ரைட் கார்னரில் பாருங்கள் 3 டேஷ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா நியூ மெம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து இங்கே ஃபாஸ்டர் ஐடின்னு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து யார் இந்த ஐடியை கொண்டு வராங்க. எல்டிபி ப்ரெசன்டேஷனில் உட்கார வச்சு அவங்கள்ட்ட பேசி இந்த பிஸ்னஸ் பிளான்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வர டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணி அந்த ஐடி நீங்கள் தானே கொண்டு வரீங்க கன்வின்ஸ் பண்ணி. அப்போ யார் அந்த ஐடியை கொண்டு வராங்களோ அவங்க தான் ஃபாஸ்டர் அப்படிங்கிறவங்க. அதுக்கப்புறம் அந்த ஐடியை யாருக்கு கீழே போட போகிறீங்க அதுதான் அப்ளைன். அதுக்கு அடுத்து கீழே இன்னொரு ஐடி நம்பர் கேட்டிருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் தான் ஐடி எடுத்துகிட்டு வரீங்க, அந்த ஐடியை உங்களுக்கு கீழே தான் போட போகிறீங்கன்னா அந்த ஃபாஸ்டர் ஐடிங்களையும் உங்கள் ஐடி நம்பரே வச்சுக்கோங்க. கீழே அப்ளைன் ஐடியுமே உங்கள் ஐடி நம்பராகவே வச்சுக்கோங்க. இல்லை இப்போ நான் தான் அந்த ஐடி எடுத்துகிட்டு வரேன், பட் அதை வந்து எனக்கு கீழே வேறு ஒரு லீடருக்கு கீழே போடணும், வேறு ஒரு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் அவருக்கு கீழே போடணும் அப்படின்னா யாருக்கு கீழே போட போகிறீங்களோ அவங்களோட ஐடியை இங்கே அப்ளைன் ஐடியா இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி நீங்கள் இப்படி என்டர் பண்ணோடனே அவரோட நேம் கீழே வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே என்னோட நேமே தான் இங்கே 2 இடத்துலையுமே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து யார் நேம் அப்ளைன் வந்து மாற்றணுமோ அது மாதிரி மாற்றிக்கலாம். ஃபாஸ்டர் அப்படிங்கிறது யார் ஐடி கொண்டு வரீங்க, ஓகேங்களா, அது அந்த விஷயம் தான். அடுத்து கீழே வரீங்க. அடுத்து கண்ட்ரி, பின்கோடு இதெல்லாமே கரெக்டாக, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாமே என்ட்ரு பண்ணுறீங்க. அடுத்து வந்து மிஸ்டரா மிஸ்ஸஸ் அந்த டைட்டில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நேம் கொடுக்கும்போது கரெக்டாக வந்து உங்களோட கேஒய்சி பேன் கார்டில், பேங்க் அக்கௌண்ட்டில், அப்புறமேட்டு கேஒய்சி டாக்குமெண்ட் நீங்கள் வந்து ஆதார் கார்டு கொடுக்குறீங்களோ இல்லை ஓட்டர் ஐடி கொடுக்குறீங்களோ இல்லை வந்து டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குறீங்களோ கரெக்டாக அந்த நேம் அதில் இருக்கிற மாதிரி, இது 3லையுமே சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டு பேன் கார்டெலாம் ஸ்மூத்தாக வந்து நமக்கு ஆட் ஆகும். இதில் ஏதாவது மிஸ்மேட்ச் இருக்குன்னா உங்களோட அப்ளைனை காண்டாக்ட் பண்ணுங்கள். லீடர்ஸ் வந்து இதை வந்து என்னன்னு கேட்டு கரெக்டாக கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஐடி போடுங்க. மிஸ்மேட்ச் இருக்குது அப்படின்னாவே ஒன்ஸ் உங்கள் அப்ளைன் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐடி க்ரியேட் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்துட்றீங்க. அதுக்கப்புறம் செலக்ட் யுவர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடின்னு காமிக்குது இல்லையா, இங்கே வந்து இதிலேருந்து ஏதாவது ஒரு ஐடி நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி நீங்கள் சைன் அப் கொடுத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து மெசேஜ் போகும். இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து நியூ டவுன்லைனுக்கு வந்திருக்கும். இங்கே வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும். இது வரைக்கும் வந்து புதுசாக ஐடி க்ரியேட் பண்ணுறது வந்து ஒரு பார்ட் முடிஞ்சிருக்கு. இது வந்து அந்த அப்ளைன் வந்து அந்த நியூ டவுன்லைனுக்கு வந்து ஐடி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து செகண்ட் ஆஃப். இதெல்லாமே வந்து செல்ஃபாக நியூ டவுன்லைனே பண்ணணும். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு அவர் வந்து வெஸ்டேஜோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இல்லை இது உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்குது, இல்லை உங்களால் பண்ண முடியல, வெளியில் இருக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை, இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த மெசேஜ் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து உங்களுக்கு யார் ஐடி போட்டு கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களே எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு திரும்ப சொல்லுவாங்க. நீங்கள் திரும்ப இதை லாகின் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்களாக பண்ண போகிறீங்கன்னா அடுத்து ஃபர்தராக என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வெஸ்டேஜ் ஆப்னு சர்ச் பண்ணிங்கன்னா வெஸ்டேஜ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்னு இருக்கும். இதுதான் வெஸ்டேஜோட அப்ளிகேஷன். பாருங்கள் 4.3 ரேட்டிங் வாங்கியிருக்கு. இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் பண்ண உடனே ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இப்போ நியூவாக வெஸ்டேஜை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வெஸ்டேஜோட ப்ரெசன்டேஷன் பார்த்துட்டு ஒரு சிலர் அப்ளைனை காண்டாக்ட் பண்ணாமல் அவங்களே டைரெக்டாக சைன் அப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, சைன் அப் பண்ணுறாங்க. அப்படி சைன் அப் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் யாரை போய் காண்டாக்ட் பண்ணீங்க, டவுட்னா யாரை போய் நீங்கள் வந்து கேட்பீங்க. அதனால் எப்போயுமே யார் உங்களை ஐடி இந்த ப்ரெசன்டேஷனை பார்க்க வச்சாங்களோ அவங்க மூலியமாக நீங்கள் வெஸ்டேஜில் சேர்ந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும், உங்களுக்கு டீம் சப்போர்ட் கிடைக்கும். ஃபர்தராக நீங்கள் இந்த பிஸ்னஸில் டெவலப் ஆக முடியும். இங்கே வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் வந்தது இல்லைங்களா, அதை வந்து என்டர் பண்ணி லாகின் கொடுங்க. நீங்கள் லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் வரும். இங்கே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். அதே மாதிரி ஐடி க்ரியேட் பண்ணும்போது உங்களோட அப்ளைன் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். நான் இங்கே நான் ஹைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து வேறு ஒருத்தரோட டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுனால நான் இங்கே வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ப்ரொசீட் அப்படின்னு கொடுக்குறீங்க. இதுதான் உங்களோட டேஷ்போர்டு ஸ்க்ரீன். இது இங்கே உங்கள் நேம் இருக்கும், கீழே நம்பர்ஸ் எல்லாம் 00 இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே இதெல்லாமே வந்து அப்படியே அப்டேட் ஆக ஆரம்பிக்கும். மேலே டாப் லெஃப்ட் கார்னரில் பாருங்கள் 3 டேஷ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே மை கேஒய்சின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்து கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணணும். கேஒய்சி அப்படிங்கிறது கம்பல்சரி நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். இங்கே செல்ஃப் அப்படின்னு ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கும். உங்கள் நேமும் ஐடி நம்பரும் இங்கே காமிக்கும். நீங்கள் எந்த ஐடி ப்ரூஃபை வச்சு கேஒய்சி பண்ண போகிறீங்க. இப்போ ஆதார் அப்படின்னா ஆதார் செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கிளியராக ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்து இங்கே அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கேஒய்சி வந்து வெரிஃபை ஆகும். பிளராக இருக்குது, தூரமாக வச்சு ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க, அது கிளியராக தெரியலனா திரும்ப ரிஜெக்ட் ஆகும். நம்ம திரும்ப அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கணும். அதனால் கிளியராக ஃபோட்டோ எடுத்து அப்டேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் அண்ட் பேன் கார்டு வந்து மெதுவாக கூட பண்ணிக்கலாம். 10 டேஸ் கழிச்சு கூட பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த பிஸ்னஸில் இப்போ ஜாயின் பண்ணோன்னே 5% இருப்பீங்க, 5லேருந்து 8
அடுத்து 12% வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ண உடனே வெஸ்டேஜில் ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் டெய்லி நடக்கக்கூடிய ட்ரெய்னிங்லாம் அட்டெண்ட் பண்ணுங்க. உங்க அப்ளையன கான்டாக்ட் பண்ணி ஃபர்தரா பேசுங்க. பிசினஸ்க்குள்ள வாங்க. ஏன்னா நமக்கு இன்கம் வரும்போது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பான் கார்டு, பேங்க் அக்கவுண்ட்ட வெரிஃபை பண்ணிக்கலாம். அது அர்ஜென்ட் கிடையாது. அது வந்து அப்டேட் பண்றதுக்கு ஃபர்தரா உங்க அப்ளையன கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க எல்லாரையுமே நான் வெஸ்டேஜில வெல்கம் பண்றேன். வெஸ்டேஜ் பிசினஸ்ல நீங்க மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணணும்னு சொல்லி நான் கடவுள வேண்டிக்கிறேன். தேங்க் யூ. விஷ் யூ வெல்த்.